ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசு ஊழியர்களுக்கு 5% அகவிலைப்படி உயர்வு, முதலமைச்சரின் மாஸ் அறிவிப்பு. இதை பற்றி பார்க்க போகிறோம். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசு ஊழியர்களின் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் ஒரு அதிரடி அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். பணவீக்கத்தால் விலைவாசி உயர்ந்து வரும் சூழலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பட்ஜெட் பரிசாக 5% அகவிலைப்படி DA உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுரா மாநில நிதியமைச்சர் பிரணிஜித் சிங் ராய் 2026-2027 நிதியாண்டிற்கான 34,002 கோடி மதிப்பிலான பட்ஜெட் தாக்கல் செய்த கையோடு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். DA உயர்வு 5%, 36%லிருந்து 41% உயர்கிறது. அமலுக்கு வரும் தேதி ஏப்ரல் 1, 2026. பயனாளிகள் 1,00,000க்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் மற்றும் 80,000 ஓய்வூதியதாரர்கள் இதன் மூலம் நேரடியாக பயன்பெறுவார்கள். அரசுக்கு ஏற்படும் கூடுதல் செலவு ஆண்டுக்கு ரூபாய் சுமார் 500 கோடி. இந்த 5% உயர்வு என்பது ஒரு ஊழியரின் கைக்கு வரும் பணத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் பேசிக் பே ரூபாய் 30,000 என வைத்துக்கொள்வோம். பழைய DA 36%, 10,800 கிடைத்து வந்தது. புதிய DA 41%, இனி ரூபாய் 12,300 கிடைக்கும். கூடுதல் லாபம், மாதத்திற்கு ரூபாய் 1,500 வரை சம்பளம் உயரும். நீண்ட நாள் ஏற்று அரசு வழங்கியுள்ள இந்த உயர்வு ஏப்ரல் மாதம் முதல் ஊழியர்களின் வங்கி கணக்கில் எதிரொலிக்கும். 8வது ஊதியக்குழு குறித்த எதிர்பார்ப்புகள் நாடு முழுவதும் நிலவி வரும் வேளையில் திரிபுரா அரசின் இந்த அறிவிப்பு மற்ற மாநில ஊழியர்களிடையும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.